ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் கருவேப்பிலை துவையல் அரைத்து காமிக்க போகிறேன். இந்த துவையல் முடி வளர்ச்சிக்கு ஒரு அருமருந்துன்னு சொல்லலாங்க. வாங்க செய்யலாம். செய்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தேவைப்படக்கூடிய பொருட்கள்: இஞ்சி, பூண்டு, பெருங்காயம், உளுத்தம்பருப்பு, காய்ந்த மிளகாய், தேங்காய், எண்ணெய், கொஞ்சமாக புளி. எந்த புளி வேணாலும் எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூடவே தேவைக்கேற்ப உப்பு, முக்கியமாக கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். நல்லா அலசிட்டு புழிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கிங்க. இப்போ வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் காய்ந்த பிறகு முதல்ல பெருங்காயத்தை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு சிவந்த பிறகு பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெயிலேயே ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். காய்ந்த மிளகாய் சேர்த்த பிறகு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிங்க, இல்லைன்னா காய்ந்த மிளகாய் கருகிடும். இப்போ எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் உங்கள் விருப்பம்தாங்க. லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ புளி, சின்ன சைஸ் கோலி குண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். இப்போ இதை ஒரு வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். கடைசியாக கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா சிம்மிலேயே வச்சு வதக்கிக்கலாம். கருவேப்பிலை நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுக்கலாம். ஏற்கனவே வதக்கி எடுத்த பருப்பு வகைகளையும் அடுத்ததாக வதக்கின கருவேப்பிலையும் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃபேன் காற்றுல நல்லா ஆற விட்டுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அந்த ஜாரில் பருப்பு, மிளகாய், இஞ்சி, பூண்டு, தேங்காய், புளி இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். முதல்ல இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி தான் அரைஞ்சி வந்திருக்கும். இது கூட இப்போ வதக்கி வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறப்ப தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ சூப்பராக அரைச்சாச்சு. இந்த கருவேப்பிலை கொஞ்சம் பார்த்திங்கன்னா திரியாக தான் இருக்கும். இப்போ கடைசியாக இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணுங்க. இதை அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு போட்டு தாளிச்சிக்கலாங்க. இப்போ இந்த தாளிப்பை துவையல் கூட சேர்த்து கலரிட்டோன்னா சூப்பரான கருவேப்பிலை துவையல் ரெடி ஆகிடுச்சு. இந்த துவையல் பார்த்திங்கன்னா அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கணுங்க. கருவேப்பிலை பார்த்திங்கன்னா அடிக்கடி எடுத்துக்கிறப்ப நமக்கு முடி உதிர்வுக்கு ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு இளநரைக்கு இது ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும்.